பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் கென்னடி பிரிட்ஜ் போகும்போது போலீஸ் ஜீப்பெல்லாம் இருக்குது, ஆப்போசிட்லேயே மாமாங்கள்லாம் இருக்காங்க, கையை பிடிச்சி எங்களை கூட்டி போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், பட் தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. ஸோ இதோட வரலாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மும்பைங்கிறது 7 ஐலாண்ட்ஸ் என்றது தான் ஒரு மும்பையா. அது போக ஸோ இங்கே ப்ராஸ்டிடியூஷன் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்ததான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பற்றிலாம் நான் பேசல, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் தான் பேசுகிறேன். மிச்சத்தில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு காரில் போக வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. வந்து காரில் ஏட்டு அதுக்கப்புறம் போக வ்ளாக் பண்ணுறேன். டிக்கெட் கார்க்குள்ள ஏரியாச்சு. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 12:15 ஆச்சு. இன்னும் நம்ம காமத்திபுராக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 8-9 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிடுவோம்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சத்தான்னு சொல்லுது. அது போக தயவு செஞ்சு யாருமே ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஏமாறாதீங்க. மெயினா வந்து பண்ண கோவால ஏமாறாதீங்க. கோவால நான் சொன்னேன் இல்லைங்க, இங்க ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது, அங்கங்க இல்ல நிறைய இடத்துல வந்து இந்த சீட்டிங் நடக்குதுன்னு சொன்னல. கோவால சீட்டிங் மட்டும் தான் நடக்குது. அது போக இந்த மாதிரி சீட் பண்ற இடத்துல ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா லாங்குவேஜும் கத்து வச்சுப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்காரங்களா, ஸோ இங்க வந்து தமிழ் பேசி ஒருத்தங்க ஒரு மாமா இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அத்தனை மாமாங்க இருக்கும்போது தமிழ் பேசுறாங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி போவோமா. இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட தாய்மொழி எது, கன்னடமோ ஹிந்தியோ தெலுங்கோ, அவங்க உங்க தாய்மொழியில பேசுறவன மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவன் தான் நமக்கு முதலாளி வாப்படிப்பான். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். அது இந்த இடத்துல மட்டும் இல்ல, கோவாலையும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ கோவால கம்ப்ளீட்டா சீட்டிங் தான். பட் நம்ம இந்த ஊர்ல என்ன ஆனாலும் கடைசியில நீங்க அந்த வெளிச்சத்தை பாத்திரலாம். பட் அங்க அப்படி கிடையாது. உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ இந்த ஊர்ல என்னதான் ஏமாத்தினாலும் அவ்வளவு ஏமாத்த மாட்டான், நியாயமா ஏமாத்துவான் இந்த ஊருக்காரனுங்க. ஆனா என்ன மிரட்டுவானுங்க, ஆனா கையில வைக்க மாட்டானுங்க. அந்த சீன்லாம் கிடையாது. சும்மா மிரட்டுவானுங்க, உருட்டுவானுங்க, அவ்வளவுதான். மித்தபடி வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்க்க தானே போறீங்க. அது போக ஆனா கோவால வந்து பண்ணா அவனுங்க எந்த எண்டுக்கு வேணா போவாங்க. ஸோ எல்லாமே பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க. நீ போற இடம் இல்ல போறியா? நீ பிளாக்ல வந்தா உள்ள போறேன். எதுக்கு போறேன்னா அந்த மாதிரி இல்ல, போயிட்டு அவங்க எப்படி அவங்க பேசுறாங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அதை போய் கேட்டுட்டு ஃபீல் பண்ண. ஆனா அந்த ஃபீல் இல்லண்ணே, எப்படி பண்ண போறாங்க வசனமே புரியலையடா. வசனமே வேணாண்ணே அதுக்கு. அப்படி இல்லண்ணே, இப்ப என்ன மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க, ஃபீல் அந்த ஃபீல் இல்ல, என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு வந்து அவங்களோட வலியை தெரிஞ்சுக்க போறேன். அத சொல்லு, எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓ எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க சந்தோஷமா இந்த ஒர்க்க பண்றாங்களா இல்ல சோகமா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. சோ கென்னடி பிரிட்ஜ்ல சில பெண்கள், ஒவ்வொரு பெண்கள் இருப்பாங்கல்ல, ஒரு பொண்ணுங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குங்க. சோ அதனால சில பெண்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க. ஆனா சில பேர்லாம் வந்து பண்ண சலிப்போட பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே சர்வீஸ் அச்சா ஹே அப்படின்லாம் கேட்டு போயிடணும். ஸோ நம்மளோட டிடிஎஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பிளாக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாரு. அவர் வந்து பண்ணா மாஸ்க் போட்டு கேப் எல்லாம் போட்டுட்டு தான் உள்ள பிளாக்குள்ள வருவாரு. தெரியாம ஒரு டைம் மாஸ்க் இல்லாம காமிச்சு விட்டுருவோமா, அப்படி வீட்டுல தர்மாடி வரல. அது போக சைக்கோ தான் வந்து பண்ண வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அண்ணா என்ன தயவு செஞ்சு பிளாக்ல காட்டிடாதீங்கண்ணா, ஆல்ரெடி ஆளு இல்ல 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 நாளா போக மாட்டேன். அதுதான் சொல்ல வரேன். இல்ல ஆல்ரெடி ஆளு ஆளும் ஆனா ஏதோ நம்மளுக்கு அது பிடிக்காது. விடுங்க, நம்ம வந்து பண்ற பொண்ணுகிட்ட மட்டும் தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, கதைக்கு மட்டும் சொல்றேங்க. சோ வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறேன்னு தெரிஞ்சாலே ஒரு பெரிய சண்டை நடக்குமா. பட் தம்பி அப்படி பண்ண போறது கிடையாது. ஏன்னா போகாமையே அவங்க வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. சப்போஸ் நான் அப்படி போயிட்டேன்னா என்ன ரொம்ப சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லி தம்பி ரொம்ப பயப்படுறான். பட் தம்பி வந்து பண்ண போறது கிடையாது. தம்பி தான் நம்மளோட கேமராமேன். சப்போஸ் போனான்னா கண்டிப்பா நான் விளாகும் சொல்லி. இல்லங்க நான் போக மாட்டேன். கன்ஃபார்ம் தானே?